மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த போது, as I was waiting in the presence of the Lord for this month's promise, ஆண்டவர் எனக்கு காண்பித்த வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். The verse that the Lord showed me is from Proverbs chapter 3 verses 5 and 6. நீதிமொழிகள் 3:5 முதல் 6. Proverbs chapter 3 verses 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி எனக்கு முன்பாக பிரகாசமாய் ஜொலித்தது. The last part of verse 6 glowed very brightly before me. அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். He shall direct your paths. ஹல்லேலூயா. Hallelujah. வாயை திறந்து சொல்லுங்க. Open your mouth and say, கர்த்தர் என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். God will direct my paths. ரெண்டு கரங்க உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். Raise your hands and say, கர்த்தர் என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். God will direct my paths. ஹல்லேலூயா. Hallelujah. பாதைகள் அவ்வப்போது செவ்வைப்படுவது ரொம்ப அவசியம். It is essential for the paths to be fixed and directed very often. நான் படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு கண்டுபிடிப்பு நம்முடைய தேசத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. As he was reading about this, there was an interesting findings that was found in our nation. நீங்கள் நம்முடைய கடந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் பார்த்தா நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற பாதைகள் இருக்கு பாருங்க, சாலைகள், அதுதான் உலகத்திலேயே நீண்ட சாலைகள் என்று கண்டறிஞ்சிருக்கிறாங்க. So it has been found as of December 2024, India has the largest road network in the world. எவ்வளவு நீளத்துக்கு நம்ம நாட்டில் ரோடு இருக்குன்னு கேட்டா 66 லட்சம் கிலோமீட்டர் தூரம் இருக்கான். So it says almost India has over 66 lakh kilometers of road. இந்த சாலைகள் மூலமாக தான் தேசம் முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கிறது. And only through these roads the entire nation is connected. இந்த சாலைகள் இருப்பதனால தான் பயணங்கள் மிகவும் சௌகரியமாக நமக்கு வசதியாக இருக்கிறது. Just because we have these roads, we have our journey in a way more comfortable and convenient way. ஆனால் வேதனையான காரியம் என்ன தெரியுமா? But what is more painful here? இந்த இந்திய தேசத்துல வாகனங்களை எடுத்துக்கொண்டு சாலையில பயணம் பண்ணுகிறது அநேகருக்கு, to the people who take their vehicles and travel on the roads of India, சரீரத்திலேயும் வேதனை, வாகனங்களுக்கும் அதிகமான பாதிப்பு. And it causes more damage to the drivers and also the vehicles that they hold. அநேக விபத்துகள் நம்முடைய நாட்டிலே நடக்கிறது. And we also encounter numerous accidents in our nation. மரணங்கள் கூட ஏராளமாய் இந்த தேசத்திலே நடக்கிறது. And we also read about many deaths in our nation. இதுல முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? You know what is the main reason for this? இந்த 66 லட்சம் நீண்ட சாலைகள் தேசத்துல இருந்தாலும் அதிலே அநேகவற்றிலே குழிகள் இருக்கிறது. Though we have 66 lakh kilometers of roads in India, but there are many potholes that appear. இதுல மழை காலங்கள் வந்துருச்சுன்னா அந்த குழிகள்ல, ரோட்ல இருக்க குழிகள்ல தண்ணி நிரம்பிட்டு குழி இருக்கிறதாகவே தெரியாது. So especially during this monsoon seasons, these craters and the potholes are filled with water, so we can't even see that a pothole is present there. இந்த குழி எவ்வளவு பெரியதா இருக்கிறது, இந்த குழி எவ்வளவு ஆழமா இருக்கிறது என்று கணிக்கவே முடியாது. We can't even assess or guess the size or depth of that potholes. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா ஏராளமான விபத்துகள் சாலைகளில் நடக்கிறது. As a result, there happens numerous accidents on the roads. ஒரு ரிப்போர்ட் சொல்லுகிறது, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், அதனுடைய ரிப்போர்ட்ல இவ்விதமா எழுதப்பட்டிருக்கிறதா. According to a Union Ministry of Road Transport and Highways report, it says 2022 ஆண்டில் மாத்திரம் 2022 ஆண்டில் மாத்திரம் சாலைகள் இருக்கிற குண்டு குழிகளால ஏற்பட்ட விபத்துகள் 4446.
In 2022 alone, these potholes has caused 4,446 accidents. இதோட விளைவு என்ன? What is the result of this? எத்தனையோ பாதிப்புகளுக்குள்ளே ஜனங்கள் சிக்கி இருக்கிறாங்க. People are caught into many accidents. இதுல வேதனையானது என்ன தெரியுமா? What is more painful here? கடந்த 2020 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வெறும் 3 வருஷங்கள்ல இந்த குண்டுகுழிகள்ல தவறுதலாக போய் சிக்கி மரித்து போனவர்கள் மாத்திரம் இந்தியாவில் 6500 பேராம். And between 2020 and 2023, in a span of 3 years, there are almost 6,500 lives in India who have died in these potholes. 66 லட்சம் கிலோமீட்டருக்கு சாலைகள் அமைச்சிட்டாங்க. They have laid roads for 66 lakh kilometers. ஆனா அந்த சாலைகளை செவ்வையாக்கவில்லை. But they have not fixed those roads properly. சாலைகளை முழுவதுமாக போட்டு முடிக்கவில்லை. They have not completed laying the roads completely. பழுதான சாலைகளை பராமரிக்கவில்லை. And they don't maintain those roads which are laid. அதோட விளைவு என்ன? What is the result of this? அசௌகரியம், So discomfort, ஆபத்துகள், dangers, இன்னும் மரணமே சம்பவிக்கிறது. and ultimately death even. நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு பாதைதான், ஒரு சாலைதான். So even our life is also like a road. நம்முடைய வாழ்க்கையின் பாதை கூட சரியாக செவ்வையாகவில்லை என்றால், so even if our roads, our journey of our life is not properly maintained, வாழ்க்கையும் அசௌகரியமாக மாறிவிடும். even our life becomes discomfort, வாழ்க்கை வாழ்வதும் ஆபத்தாக மாறிவிடும். and our life becomes dangerous, அதே போல மரணம் கூட சம்பவிக்கலாம். and at times death also occurs. ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, But the word of the Lord says, நாம் நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பும்போது, if we trust in the Lord with all our heart, நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாயாமல் இருக்கும்போது, if we do not lean our own understanding, நம்முடைய தேவனை நம்முடைய வழிகளில் எல்லாம் நினைவு கூறும்போது, and if we acknowledge God in all our paths, நம்முடைய தேவன் நம்முடைய பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். our God will fix our paths. ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு இங்கிலீஷ்ல இருக்க வெர்ஷனை விட தமிழ் வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. I like this Tamil version rather than the English version. ஆங்கிலத்தில் ஆண்டவர் உனக்கு பாதையை காட்டுவார் என்று சொல்லி இருக்கிறது. தமிழ்லையோ ஆண்டவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். In English it says that he will direct your paths, whereas in Tamil it says God will fix our paths. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கும்போது, When you read 2 Samuel chapter 22 and verse 33, கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். the last part says he makes my way perfect. சங்கீதம் 18 சங்கீதம் 32 வசனத்தை வாசிக்கும்போது, Psalm 18 and verse 32 says, என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. it is God who makes my way perfect. சங்கீதம் 5:8 வாசிக்கும்போது, Psalm 5:8 says, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். lead me O Lord in your righteousness because of my enemies, make your way straight before my face. நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை செவ்வைப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who will fix the paths of our Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அநேக வேளையில இந்த டோல்ஸ்ல இந்த காசு கட்டுறதுக்கு பாருங்க, சுங்க வரி வாங்குறாங்க இல்லையா, போகும்போதெல்லாம் ஒவ்வொரு எத்தனையோ 100 கிலோமீட்டருக்கு ஏதோ ஒரு டோல் பூத் ஒன்று இருக்கும். So we will have toll booths for every 100 kilometers. அங்க பாத்தீங்கன்னா அந்த காசு இப்போ ஃபாஸ்ட் டேக்னு போட்டு காசு போயிட்டே இருக்கு. So now they have a system called fast tag and they collect money through that. அநேக ஊர்கள்ல இந்த டோல் பூத்தே இருக்க கூடாதுன்னு சொல்லி அதை போட்டு உடைச்சு நொறுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். So we have also seen people who strike and fight against in many places not to have the toll booths. ஒரு முறை ஒரு போராட்டம் விதமாய் நடந்து கொண்டிருந்தது. There happened such a kind of strike once. அப்பொழுது அங்கே அதிகாரிகள் சொல்றாங்க, இந்த டோல் பூத் எதுக்கு வைத்திருக்கிறோம்னா இதுல வாங்குற காசை வைத்து தான் இந்த ரோட் எல்லாம் மெயின்டைன் பண்றோம். So the officers who came there, they said we use the money from this toll booth to repair and maintain the roads that are laid. அப்போ அந்த போராடுகிற ஒரு மனுஷன் அந்த அதிகாரிட்ட கேக்குறாரு, so one of the people who was there who was doing that, நீங்க மெயின்டைன் பண்ணா நாங்க ஏன் போராட போறோம்? so if you maintain, why do we strive? நீங்க காசை வாங்கிக்கிறீங்க, you take the money, ஆனா ரோட் இருக்கிறபடியே தான் இருக்கு. but the roads are still as such. அந்த பழுதை யாருமே சரி பண்றது இல்ல. no one is repairing those repairs. நீங்க அதை பராமரிக்கிறது இல்ல. you are not at all maintaining it.
நாங்க எது காசு கொடுக்கணும்? Why should we pay? நம்முடைய தேவன் யார் தெரியுமா? Now who is a God? காசு வாங்கி மெயின்டைன் பண்றவர் இல்ல. He will not maintain by getting money from நம்முடைய us. அன்பினால் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குகிறவர். But he will fix our paths by his love. நம்முடைய வழிகளை அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் போதும். If we commit our ways to him, வாழ்நாள் எல்லாம் நம்முடைய வழிகளை தேவன் செவ்வைப்படுத்த உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். our God is a faithful God who can fix our paths all through our life. ஹalleluya. Hallelujah. இந்த காலையில ஆண்டவர் இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை செவ்வையாக்குகிற 3 விதங்களை நாம் இதை கவனிக்கலாம். So this morning let us see the 3 ways in which God will fix our paths. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Isaiah 45 and verse 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will go before you and make the crooked paths straight. கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். And I will make the crooked places straight. தேவன் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பாதைகளை செவ்வையாக்குகிறார்? How will the Lord fix the path of a man? முதலாவது, கோணலானதை தேவன் சீராக்கி செவ்வைப்படுத்துகிறார். Number 1, God will fix our path by making it straight. கோணலானதை தேவன் சீர்படுத்தி அல்லது நேராக்கி தேவன் செவ்வைப்படுத்துகிறார். God will fix our path by making it straight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. நாம் ஒரு சாலையில போகும்போது நாம ரொம்ப விரும்புகிற ஒரு பாதை என்னவா இருக்கும்னா நேர் வழியா இருந்தா நமக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். So when we travel on a road, the most desirable thing that we ask is to have a straight path. அநேக வேளையில விசேஷமா மலைகள் மேல் ஏறும்போது அங்க வளைந்து 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 பாதைகள் மேலே ஏறிக்கொண்டிருக்கும். So especially when you climb the mountains, you have the curves all over there. இந்த பாதைகளுக்கு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ஹேர்பின் பெண்டுன்னு சில இடத்துல போட்டிருப்பாங்க, சில இடத்துல போட்டிருப்பாங்க பிளைண்ட் கர்வ். அதாவது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு இடம் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. So those places are called as hairpin bends or blind curve. நீங்கள் ஒருவேளை நல்ல கண் பார்வை உள்ளவர்களா இருக்கலாம். So you might be having a very good eyesight. வாகனம் ஓட்டுகிறதுல நல்ல சிறந்த அனுபவசாலிகளா கூட இருக்கலாம். And you might be the best experienced person in driving vehicles. பாதை மாத்திரம் வளைந்து விடுமானால், But if the path goes curved or crooked, அந்த பாதை மாத்திரம் ஒருவேளை கோணலாக மாறி விடுமானால், if our path become crooked, முன்னால இருக்கிற ஒன்றுமே நமக்கு தெரியாது. we cannot see what is present before us. அதோட விளைவு என்ன? What happens as நம்முடைய வேகமும் குறைஞ்சிரும், our speed also stops, விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்பும் அதிகரிச்சிரும், and the prone to occur accidents will also happen. நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில கூட பாதை எப்படி இருக்கணும்னா, முதலாவது கோணலானவைகளை செவ்வையாக்க வேண்டும். So first of all, our crooked path should be made straight. கொஞ்சம் இதை யோசித்து பாருங்க. Just think about this. நல்ல கண்ணொளி உள்ள மனுஷனுக்கே கோணலான பாதை அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமானால், So when a person with a clear vision finds this crooked path to be more difficult, ஒரு குருடனுக்கு முன்பாக கோணலான பாதை இருந்தா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. so just imagine how it will be for a blind person. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says, நீ குருடனா இருந்தாலும் even though if you are blind, கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? what will the Lord do? ஏசாயா 42:16, Isaiah 42:16, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு முன்பாக தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். I will bring the blind by a way they did not know. I will lead them in paths they have not known. I will make darkness light before them and crooked places straight. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். These things I will do for them and not forsake them. எந்த காரியங்களை கர்த்தர் செய்வார்? What things the Lord will do? அங்கே ஆண்டவர் செய்கிற காரியங்கள் 3 காரியங்களை பார்க்கலாம். There are 3 things which the Lord does here. முதலாவது, ஆண்டவர் அவர்களுக்கு செய்வது என்னவென்றால் அறியாத பாதைகளில் நடத்துவார். Number 1, the Lord will lead them in the path they do not know. இரண்டாவது, அவருடைய பாதையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவார். Number 2, the Lord will make the dark path light. மூன்றாவது, கோணலான பாதைகளை செவ்வையாக்குவார். Number 3, he will make the crooked path straight. ஹல்லேலூயா. Hallelujah. யாருக்கு இதை செய்வேன் என்று சொல்லுகிறார்? Unto whom does he do? வேதம் சொல்லுகிறது, குருடர்களுக்கு இதை செய்வேன். He does this to the blind. ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தால் நாம் எல்லாருமே ஒரு விதத்துல குருடர்கள் தான். So when we look at the life, on one side or the other, we are all blind travelers. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பாருங்க, நம்ம
ஒரு குருடனை போல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். So look at the life that we live like a blind one. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? Why do I say this? யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு வந்தா When you come to James chapter 4, 13 முதல் 15 வசனங்களை பாருங்கள். look at verses 13 to 15. நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். So now listen, who you say today or tomorrow we will go to this or that city, we will spend a year there, we will buy and sell and make money. 14ஆம் வசனம். Verse 14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. You don't even know what will happen tomorrow. எது தெரியாது? What you do not know? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. You don't know what will happen tomorrow. இது எப்படி இருக்கு தெரியுமா? How is this? ஒரு கோணலான பாதைக்கு முன்னாடி நின்னுட்டு அடுத்த திருப்பத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு தெரியாது. So it is like standing before a crooked path or a curve and you don't know what is present before you. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்த்தா When you look at your life, ஏதாவது நமக்கு நாளைய பற்றி தெரியுமாங்க? do we know anything about our future? நாளைக்கு எப்படி வாழ்க்கை மாறும் என்று தெரியாது. We don't know how our life will change tomorrow. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த கர்வ்ல வந்து அவ்வளவு வேகமா ஓட்டி கொண்டு போவார்கள். But you can see certain people who drive very fast in those curves. இந்த வளைவுல இந்த கோணலான பாதையில அவ்வளவு மன தைரியமா நம்பிக்கையா ஓட்டிட்டு போவாங்க. So they also drive very confidently and hopefully in those curves. எப்படிதான் வேதத்துல கூட ஒரு மனுஷன் ஓட்டி கொண்டு போனா. And this is how a person in the Bible also drove. அவனை பெரிய ஐஸ்வரியவான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he was a very rich man. அந்த ஆண்டு அவனுக்கு நல்ல விளைச்சல் அவனுடைய நிலத்திலே அவனுக்கு வந்தது. And that year he had a good reap of harvest. ஏராளமான பெரிய அறுவடை அந்த ஆண்டு அவனுக்கு கிடைத்து விட்டது. That year he had a good reap of harvest. உடனே அவன் தன் மனசுல சொல்லிட்டானா. Then he told in his heart, நான் என்ன செய்வேன்? What will I do now? இவ்வளவு விளைச்சல் வந்து விட்டது. I have a good harvest now. இப்பொழுது என்னுடைய எல்லா கிடங்குகளை நான் பெருசாக்குவேன். Now I will enlarge all my barns. எல்லா தானியங்களை சேர்த்து வைப்பேன். I will store all the grains that I have. என் ஆத்துமாவை பார்த்து நான் சொல்லுவேன், நீ புசித்து குடித்து நன்றா சம்பரமா சாப்பிட்டு நல்ல ஜீவித்திரு. I will tell my soul, you eat, drink and live happily and merrily. ஏனென்றால் அநேக நாட்களுக்காக நான் ஆகாரத்தை சம்பாதித்து வைத்து விட்டேன். It's because I stored up the food for many years. தேவன் அந்த ராத்திரியில் அவனோடு பேசினார். And that night the Lord spoke to him. மதிகேடனே, Oh you fool, இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? What will happen to all those that you have stored if your life is taken from you today? அவனுடைய வாழ்க்கையிலே அந்த வளைவுக்கு பின்பாக என்ன நடக்க போகிறதுன்னு அவனுக்கு தெரியாமலே அவன் அவ்வளவு நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். So he was so confident and hopeful with having no clue about the things that is present behind that curve. நம்முடைய வாழ்க்கை ஒரு பக்கம் பாருங்க, நமக்கு முன்பாக இருக்கிற வளைவுகள்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும், வருங்காலம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், ஏதாவது தெரியுமா? So do we know what is present behind the curve that is before us about our family, about our children, about our work or about our future? ஒவ்வொரு நாளும் நம்முடைய உலகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் நிச்சயமற்ற ஒரு உலகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. When you look at this world, each and every day it is an uncertain world to us. ஒரு காலத்துல சொன்னாங்க permanent job என்று சொன்னாங்க. Once upon a time they told it's a permanent job. இப்ப நிரந்தர வேலைனே ஒண்ணுமே கிடையாது. But there is nothing called permanent job today. எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு சகோதரன் விதமாய் ஒருமுறை என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். There was a very familiar brother whom I know. He spoke this way once. அவர் சொன்னார், இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு ஆபீஸ்க்கு போனா நம்முடைய டேபிளும் சேரும் அங்க இருக்குமா இருக்காதான்னு நிச்சயம் கிடையாது. So these days we are not uncertain, we are not certain whether our table and chair will be present for us in our office today. அங்க சேரும் டேபிளும் இருந்தா தொடர்ந்து வேலை செய்யலாம். So if we have a table and chair, we can continue our work. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. We don't know what will happen when. சமீபத்துல ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்தேன். Recently I happened to speak with a brother. அவர் ஒரு கம்பெனில உயர்ந்த பதவியில் இருந்தார். And he was in a very high post in a company. பல ஆண்டுகள் அந்த கம்பெனில வேலை செய்தார். And he was working in that company for many years. நல்ல சீனியர் பொசிஷன்ல இருந்தார். He was in a very senior position. ஒரு நாள் வழக்கம் போல தன் வேலையில போய் மேஜையில அமர்ந்தார். So one day as usually he went and sat in his table. வேலை செய்து கொண்டே இருந்தார். He was doing his work. திடீரென்று அவரை அவருடைய எஜமானும் அவருடைய குழுவினரும் அழைத்தார்கள். So suddenly his boss and also his group called him. அவருடைய கம்பெனியில எந்த முக்கிய முடிவு எடுக்க வேண்டுமானாலும் அவரை அழைக்காமல் அவற்றை சொல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. So if they want to take an important decision in the company, they will not do without his consent. அப்படிதான் அன்றைக்கு செய்ய போகிறாங்கன்னு அவர் கிளம்பினார். He also thought that is going to happen and he went in. ஆனால் அந்த அறைக்குள்ளே அவர் சென்ற பொழுது But when he entered the room, அந்த முழு டீமும் சேர்ந்து அவர் மேல் अनेक பழிகளை சுமத்தினார்கள். the entire team accused him with many accusations. அவர் விளக்கம் கொடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தார். He tried to give an explanation for them. அவருடைய விளக்க
விளக்கத்தை அவங்க ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை. But they did not accept his explanation. அவர் சொன்னாரா, நான் ஒரு வாரத்துல உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் முழு டேட்டாவையும் எடுத்து நான் எல்லாவற்றையும் உங்க டேபிள்ல வந்து வைத்துறேன். He said that I will give all the data in 1 week. அவர் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. But they did not accept it. கூட்டம் முடிந்தது. After that meeting, சரி சார் நான் போறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தார். he said that he will leave and come out. அவங்க சொன்னாங்களாம், திரும்பி போக வேண்டாம் என்று சொன்னாங்க. He said, "You did not go back to your cabin." என்ன சொல்றீங்க அப்படிங்க. Yes, what are you saying? திரும்பி போக வேண்டாம்னா என்ன அர்த்தம்? What do you mean not to go to my cabin again? நீங்க திரும்பி போக வேண்டாம். You need not go back. உங்க எல்லா பொருட்களையும் வாசல்ல வைத்திருக்கிறோம்னு சொன்னாங்க. We have kept all your things near the gate. அவரால் அதிர்ச்சியை தாங்கவே முடியல. You could not take that shock. பல ஆண்டுகளாக வேலை செய்த அந்த இடத்துல, In the same place where he worked for many years, அவருடைய டேபிள்ல வைத்திருந்த எல்லா பேனா, பென்சில், போட்டோ, புஸ்தகங்கள், என்னென்ன இவருடைய பர்சனல் ஐட்டம்ஸ் இருக்கிறதோ அத்தனை ஒரு டப்பாவில் வாசலுக்கு வெளியிலே வைத்திருந்தாங்களாம். whatever personal items he had on his table, all the stationeries, photos and everything, they put it in a box and kept it near the gate. அவர் அந்த குழுவிட்ட சொன்னாரா, He told the team, நான் இந்த கம்பெனில 20 வருஷத்துக்கு மேல வேலை செய்திருக்கிறேன். "See, I have been working for almost 20 years in this company." நான் உள்ள போய் என்னோட இத்தனை வருஷம் வேலை செய்தவர்களுக்கு நான் வந்து போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன்னாரா. So let me go inside and tell all my colleagues a goodbye and then come out. நீங்க உள்ள போக முடியாது. They said you cannot go in. உங்களுடைய ஆக்சஸ் நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். We have cancelled your access. நீங்க சொல்லணும்னா நீங்க போன்ல சொல்லிடுங்க. If you want to say a word, you can say it in இங்க இருந்து அப்படியே கிளம்புங்கன்னு சொன்னாங்க. You have to leave directly from here. அவரால் நம்பவே முடியவில்லை. He could not believe that. அவர் சொன்னார், பாஸ்டர் இப்படி கூட செய்வாங்களான்னு என்னால கொஞ்சம் கூட சுதாரிக்க முடியல பாஸ்டர். Pastor, I could not even realize that things can happen this way even. இப்படி என் வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பம் வரும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. I did not even expect that I will have such a kind of turning point in my life. வாழ்க்கையில் அநேக வேளையில் இப்படி கோணலான பாதைகள் நம் வாழ்க்கையில வந்துவிடும். Even in our life, many times we encounter such crooked paths. என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. We will not know what will happen next. நாளை என்ன நடக்கும் என்று நாம் அறியாமல் இருப்போம். And we are not sure what will happen tomorrow. ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. But we have one certainty. கோணலானவைகளையும் செவ்வையாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who will make all the crooked paths straight. Hallelujah. Hallelujah. ஒரு நாள் எலியேசர் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமினுடைய மூத்த வேலைக்காரனுடைய வாழ்க்கையிலே ஒரு கோணலான பாதையில் அவன் நின்றான். So once Eliezer, the most senior servant of Abraham, stood in a crooked path. அவன் மேல் ஒரு பெரிய உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. There was a big responsibility entrusted to him. எஜமானுடைய மகனுடைய வருங்காலம் இவன் கையிலே கொடுக்கப்பட்டது. The future of the master's son is entrusted to him. இவன் கையில் இப்ப பணம் இருக்கிறது. Now he has money in his hands. ஒட்டகங்கள் இருக்கிறது. He has camels. வேலையாட்கள் இருக்காங்க. He had servants. எல்லா ரிசோர்சஸ் அவன் கையில் இருக்கிறது. He had all the resources that he had. ஆனால் அன்றைக்கு அந்த தண்ணீர் துறவண்டியில அவன் நிற்கும் பொழுது, But when he was standing near that well, இது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியல. he don't know how this will happen. எப்படி நான் என் எஜமானுடைய மகனுக்கு நான் ஏற்ற துணையை நான் கண்டுபிடிப்பேன் என்று அவனுக்கு தெரியல. He don't know how he will find a partner for his master's son. பார்க்கிறதுல எதை சரியாக நான் தெரிந்தெடுப்பேன் என்று அவனுக்கு தெரியல. He don't know how I will choose the right one among the what I see. எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியல. He don't know how to make any decision. ஆனால் அந்த இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்தான். But from there he looked unto the Lord. தன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். He did not lean on the Lord, rather he trusted the Lord. தன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். And he committed all his paths to the Lord. அதோட விளைவு என்ன? What happened as a result? ஆதியாகமம் 24:48. Genesis 24:48. அந்த இடத்திலே எலியாசர் கர்த்தரை தலைகுனிந்து பணிந்து கொண்டு சொன்னான். There Eliezer bowed down and worshipped the Lord, and he said, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானே ஆகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord, the God of my master Abraham. He had led me on the right road. He had led me to get for my master's son, the granddaughter of my master's brother. என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God who led me in a straight path. இந்த செய்தி இன்றைக்கு யாருக்கு என்று எனக்கு தெரியாது. I don't know this sermon is for whom. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு கோணலான பாதையில நின்று கொண்டு வழி தெரியல என்று நீங்க நின்று கொண்டிருக்கலாம். Maybe today you are standing in a crooked path, not knowing what the way is. ஒருவேளை அன்றைக்கு எலியேசரை போல 10 ஒட்டகங்களோடு நீங்க வந்திருக்கலாம். Maybe you are like an Eliezer with 10 camels beside you. உங்களுடைய கரத்துல வேண்டிய எல்லா பணமும் இருக்கலாம். Maybe you might have all the money that you required in your hand. அநேக வழிகள் உங்களுக்கு தெரியலாம். Maybe you may know many ways before you. இந்த கர்வ்ல, இந்த பெண்ட்ல, இந்த crooked-nessல, ஆண்டவரே எனக்கு பாதை தெரியலப்பா, எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியல, தெரிந்தெடுக்க தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, நீங்க நின்று கொண்டிருக்கலாம். You might be
be standing saying, Lord, I don't know what to choose, how to find, what to decide in this crooked, bend and curved path, Lord. உங்களுக்கு अनेक அனுபவங்கள் இருக்கலாம். You may have more experience as well. அதிகமான ஞானம் இருக்கலாம். You may have more wisdom. ஆனா பார்த்தால் வழி தெரியல. But you cannot find a way before you. குருடனை போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் பாதையில் நின்று கொண்டிருக்கலாம். You might be standing in your life journey like a blind man today. யார் எனக்கு வழி காட்டுவான்? Who will show me a way? இந்த வளைவுக்கு பின்பாக என்ன இருக்கிறது என்று யார் எனக்கு சொல்லுவான்? Who will tell me what is present behind this curve? இந்த நிச்சயமில்லாத பாதையிலே எப்படி நான் கடந்து போவேன்? How will I go in this hopeless and uncertain path? ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, அந்த கோணலானவைகளை செவ்வையாக்கி நேர் வழியாய் உன்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறேன். I am the Lord who will fix your path and make all the crooked paths straight and lead you. உன்னை அழைத்தவர் நான். I am the one who called you. உன்னை கரம் பிடித்தவர் நான். It is I who hold your hand. இதுவரைக்கும் கொண்டு வந்தவர் நான். It is I who brought you thus far. எல்லா கோணலையும் செவ்வையாக்கி நடத்த உண்மை உள்ள தேவன் இருக்கிறார். And he is a faithful God who will fix all your crooked paths and make it straight. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Raise your hands and praise the Lord. எனக்கு வழி தெரியாம இருக்கலாம் ஆண்டவரே. Lord, I may not know the path. எனக்கு வழி தெரியாம இருக்கலாம். I may not know the path. ஆனால் வழி இதுவே என்று சொல்லி நடத்துகிற ஒரு இன்ப சத்தம் என்னோடு இருக்கிறது. Lord, but your word, your sound which says this is the way is beside me. என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறீர். I have the Lord who is beside me. ஆண்டவரே நீர் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். Lord, you are able to lead me, Lord. நீர் நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். Lord, you are sufficient to lead me, நீர் Lord. நடத்த வல்லவராய் இருக்கிறீர். You are able to lead me, நீர் Lord. பாதை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். You are the Lord who will show me the ஓ way. நீர் நேர்வழியாய் நடத்துவீர். And you will make us straight. நீர் நேர்வழியாய் நடத்துவீர். You will lead me in a straight path, நீர் Lord. நேர்வழியாய் நடத்துவீர். You will lead me in a straight path, கரங்களை Lord. உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Raise your hands and praise God. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Keep praising God. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Keep praising God. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நன்றி இயேசுவே. வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறா நடந்திடவே வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறா நடந்திடவே வழியேதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும் வழியேதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும் சித்தம் போ என்னை என் சித்தமோ என் சித்தமோ ஹalleluya என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே உம்மை நம்புவேன் ஆண்டவரே. Lord, I will trust you, Lord. உம்மை சார்ந்து கொள்வேன் ஆண்டவரே. I will lean on you, Lord. என்னை நடத்த நீர் வல்லவர். You are able to lead me, Lord. கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். Our God will fix our path by making it என் straight. பாதைகளை செவ்வைப்படுத்துவார். God will fix my path. என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். God will fix my path. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? முதலாவது என் கோணலை செவ்வையாக்குவார். Number one, God will fix our path by making it straight. இரண்டாவது எப்படி செவ்வையாக்குவார்? Number two, how He will make it அதே perfect. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Look at the same Proverbs chapter 3 and verse 6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். In all your ways acknowledge Him and He shall direct your paths. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இதே வசனத்தை நான் ஆம்பிளிஃபைட் பைபிள் விரிவாக்கமான ஒரு வேதாகமம் என்ற ஒரு மொழிபெயர்ப்பை நான் வாசித்த பொழுது When I read the same verse in an amplified version, அதில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. it is written so. And he will make your paths, 6ஆம் வசனம், and he will make your paths straight and smooth by removing obstacles that block your way. அதாவது உன் பாதைகளை நேராக மாத்திரமல்ல, உன் பாதைகளை சுமூகமாக, உன் பாதைகளை சௌகரியமாக ஆண்டவர் மாற்றி
உன் வழியில இருக்கிற எல்லா தடை கற்களை தேவன் விலக்குவார். He will make your path straight and smooth, removing obstacles that block your way. நம்முடைய தேவன் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குவார் என்றால் அர்த்தம் என்ன? What do you mean when we say our God will fix our paths? கோணலை எல்லாம் நேராக மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, He not only makes the crooked path straight, கரடு முரடானவைகளையும் தேவன் சமவெளியாக்குகிறவர் நம்முடைய தேவன். so he will also make all the crooked paths smooth. ஹல்லேலூயா. Hallelujah. கரடு முரடான பாதைகளை கடந்து செல்வதற்கு சுமூகமான பாதையாக, சௌகரியமான பாதையாக தேவன் மாற்றுவார். The Lord will make the path which is full of obstacles as a smooth path. நீங்கள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11 12 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், When you read Proverbs chapter 4 verses 11 and 12, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். I have taught you in the way of wisdom, I have led you in right paths. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். When you walk, your steps will not be hindered, and when you run, you will not stumble. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஒரு பாதை என்று இருக்குமானா அது நேராக இருந்தாதான் ஒரு மனுஷனுடைய பாதையும் வழியும் பாதுகாப்பாக இருக்கும். So only when the path is straight, that path will be very easy, convenient and comfortable for a person. நம்ம நிறைய வேளையில பாருங்க, நமக்கு நல்ல பழக்கமான வழியில கூட தடுக்கி விழுந்து கிடப்போம். So many times even paths which we are more acquainted with, we fall down, எந்த stumble. பாதையில ஒரு மனுஷன் இடறுவான் தெரியுமா? So in which path will a man stumble? அந்த பாதை சீராக சுமூகமாக இல்லாத போது ஒரு சின்ன உயர்வு, சின்ன ஒரு பள்ளம், சின்ன மாற்றம் வந்தா கூட அவன் நடைகளையே தடுமாற பண்ணிரும். When the path of the road is not smooth, when it is not smooth enough, and when it is full of obstacles or ups and downs and pit holes, a person will fall. ஒரு சின்ன அண்டுலேஷன் இருந்தா கூட அநேக வேளையில நம்ம கண்ணுக்கே தெரியாது. So even when there is a small ambulation, we cannot see that. எத்தனை முறை தெரியுமாங்க, யார்ட்டையோ பேசிக்கிட்டு பாதை நேரா தான் இருக்கு, எல்லாம் செவ்வையா இருக்கு நினைச்சுக்கிட்டே பேசிட்டு வர்ற ஆளை காணோன்னு பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்து கிடப்பான். So many times we have seen a person who knows everything, the path very clearly, he will be speaking with us, but suddenly he will be missing where he will be falling down. சில வேளையில சிலர் சில இயற்கை காட்சிகள் அப்படியே பார்த்துக்கிட்டே மெய்மறந்து நடந்துட்டு இருப்பாங்க. So there are some people who have been taken away by looking at the nature. அந்த இயற்கை அவ்வளவு கொஞ்சம் கூட பழுதே இல்லாம நேர்த்தியா இருக்கிற காட்சி போல தான் பாதை இருக்கும்னு நம்பிக்கிட்டே வருவாங்க. So they will also trust that their path will also be perfect and smooth like this nature which is very perfect. ஆனா வழியில ஒரு சின்ன கல் ஒன்னு கிடக்கும் பாருங்க. But there will be a small stone as an obstacle on the way. வழியில ஒரு சின்ன ஏற்றமோ தாழ்வோ இருக்கும். There will be ups and downs on the road. முன்னால ஒரு படி உனக்கு எதிர்பாராத இடத்துல இருக்கும். There will be a step in an unexpected place. அதுல ஒரு ஆள் கொஞ்சம் தட்டுனா கூட போதும் முழுவதுமாக சாய்ந்துருவாங்க. When a person hit a bit towards that, he will just stumble and fall. வேதம் சொல்லுகிறது வாழ்க்கையில் இத போல எதிர்பாராத ஏற்றங்கள் தாழ்வுகள் நம் வாழ்க்கையில வரும். The Bible says we will also have this kind of unexpected ups and downs in our life. ஆகாருடைய வாழ்க்கையை பார்ப்பீங்களானா, When you look at the life of Hagar, நேற்றைக்கு வரைக்கும் அவள் யார் என்று சொன்னா, அவள் எஜமானுடைய குழந்தையை சுமக்கிறவள். Until yesterday she was the one who was carrying the baby of a master. அவளுக்கு உண்டான மேன்மையில எஜமாட்டியையே அற்பமா எண்ணத்தக்க அளவுக்கு அவளுக்கு ஒரு மேன்மை வந்து விட்டது. So she had so much of greatness where she despised her own mistress. வேதம் சொல்லுகிறது, அவள் எவ்வளவு நம்பிக்கையோட நடந்தாள்னா நம்ம ஸ்தானத்தை யாருமே நம்மள விட்டு எடுக்க முடியாது. The Bible says she walked with so much of confidence that no one can take away her position. நேற்றைக்கு வரைக்கும் எஜமாட்டிக்கு இணையாக இருந்த ஆகார் காலையில் எழுந்தால், This Hagar, who was equally compared to the mistress until yesterday, கையிலே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்கப்படுகிறது. the next morning when she woke up, there was கையில கொஞ்சம் அப்பங்கள் கொடுக்கப்படுகிறது. There was few bread that was given to her. பிள்ளையை கையில கொடுத்துட்டாரு. And he gave the child in her hand. ஆபிரகாம் சொல்லுகிறார், கிளம்பி போ. And Abraham said, you leave. எங்கங்க கிளம்பி போகணும்? Where should I go? எனக்கு தெரியாது. I do not know. வீட்டை விட்டு வெளியே போ. You have to leave this house and go. ஏன் இப்படி செய்றீங்க? Why do you do this? எனக்கு தெரியாது, கிளம்பு. I do not know, you have to leave. ஒரு நொடியிலே அவள் வாழ்க்கை இருண்டு போய்விட்டது. So her life was darkened in one moment. அவள் வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கைகள் எல்லாம் உடைந்து நொறுங்கினது. And all the hopes of her life was totally shattered. வேதம் சொல்லுகிறது, அலைந்து திரிந்தாள். And she was wandering here. அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். She was wandering in the wilderness. பிள்ளைக்கு கொடுக்க ஆகாரம் கூட இல்லாமல் ஒரு நிலை அவள் வாழ்க்கையில வந்து விட்டது. She came to a state where she can't even provide food to the child. நிறைய வேளையில நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இருக்கிற ஸ்தானங்கள் மேல் அதிக நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். Sometimes we are more confident or hopeful upon
all the positions that we have. இதே போல சமமா வாழ்க்கையும் பாதையும் நம்மள கடைசி வரைக்கும் நடத்திட்டு போகணும்னு நினைக்கிறோம். We think that this road, this life will be more smooth and perfect in the same way as it is. ஆனா எதிர்பாராத நேரத்துல ஏற்றமும் தாழ்வும் நாம் சந்திக்க நேரிடும். But unexpectedly we have to encounter ups and downs in our life. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? But who is our God? ஆகாரையும் அவளுடைய பிள்ளையின் சத்தத்தையும் கேட்கிற தேவன். He is a God who hears the voice of Hagar and her child. Hallelujah. Hallelujah. அவருடைய தாழ்ந்த நிலையிலே அவளை உயர்த்தி பாதைகளை தொடரும்படி செய்தார். The Lord lifted her from a lowly place and the Lord helped her to continue her path. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க நின்று கொண்டிருக்கிற கடந்து போகிற பாதை நீங்க எதிர்பாராத ஏற்ற தாழ்வுல சந்தித்து உங்க வாழ்க்கை சமம் இல்லாம இருக்கா? So are you standing in a place where you unexpectedly saw ups and downs in your life, and you're standing in a place or going through a path where you don't have any idea about it? செவ்வையான பாதையிலே நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who will lead us in a smooth path. மீண்டும் வாசிங்க நீதிமொழிகள் 4:11 இருந்து 12. Let me read again Proverbs 4 verses 11 and 12. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். I have taught you in the way of wisdom. செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன். I have led you in right paths. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. When you walk, your steps will not be hindered. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். And when you run, you will not stumble. இந்த வசனத்தை அப்படியே நமக்காக ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் மாத்தி ஃபர்ஸ்ட் பர்சன்ல வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So I think when we change this verse as a first person and read for ourselves. நமக்காக வாசிக்கலாமே. Let us read for ourselves. சொல்லுங்க ஞான மார்க்கத்தை நீர் எனக்கு போதித்தீர். சொல்லுங்க. You have taught me in the way of wisdom. கையை நெஞ்சு மேல வச்சிட்டு சொல்லுங்க. Put your hand on your chest and say, செவ்வையான பாதைகளில் நீர் என்னை நடத்தினீர். You have led me in right paths. நான் அவைகளில் நடக்கும்போது When I walk, என் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. my steps are not hindered. இன்னொரு முறை சொல்லுங்க. Repeat it. நான் அவைகளில் நடக்கும்போது When I walk in them, என் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. my steps will not be hindered. நான் அவைகளில் ஓடினாலும் Even though I run in those paths, இடற மாட்டேன். I will not stumble. சொல்லுங்க வாயை திறந்து இடற மாட்டேன். I will not stumble. நான் இடற மாட்டேன். I will not stumble. ஹalleluya. Hallelujah. நான் இடற மாட்டேன். I will not stumble. ஏன் தெரியுமா? You know why? என் பாதைகளை செவ்வையாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். I have a God who makes my path straight and right. ஒருவேளை மனிதன் எனக்கு முன்பாக நான் அறியாத குழிகளை வெட்டி வைத்திருக்கலாம். Maybe man may dig holes before me in an unexpected எனக்கு way. முன்பாக குழிகள் பிட்ஸ் எனக்கு முன்பாக வைத்திருக்கலாம். There might be pits before me. எனக்கு முன்பாக கண்ணிகளை தோண்டி வைத்திருக்கலாம். He might have also kept snares before me. இதை எப்படி கடக்க போகிறேன்? How am I going to pass through இந்த this? பாதையில எப்படி நான் சுகமாய் பயணிப்பேன்? How I will travel in this path in a safe இந்த way? பாதையில எப்படி பத்திரமா போய் சேர போகிறேன்? How will I reach the destination in a way? உங்கள் பாதையை தாறுமாறாய் மாறி இருக்கலாம். Maybe your path is totally crooked. மேடும் பள்ளமும் உங்களுடைய பயணமே மிகுந்த வேதனையாய் மாறி இருக்கலாம். All these obstacles and ups and downs have made your path discomfort. ஆனால் நம்முடைய தேவன் இன்றைக்கு நமக்கு முன்பாக வெளிப்படுகிறார். But today the Lord is appearing before us. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். All the valleys will be filled. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். All your pits will be filled. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க அநேக குண்டு குழிகளிலேயே டிராவல் பண்ணி உங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் இனிமே நான் ஏன் இந்த பயணத்தை தொடர வேண்டும் என்று நீங்க கேள்வியோடு இங்க வந்திருக்கலாம். Maybe today you might be here with a big question, why should I travel in the same path where it is full of pit holes and pits before me? ஒரு மாதம் சந்தோஷமா இருந்தானா அடுத்த மாதம் துக்கமா இருந்துறேன் பாஸ். If I'm happy for 1 month, the next month I'm very sad. கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குன்னு பார்த்தா திடீர்னு ஒரு டைவர்ஷன் பார்க்கறேன். When I see the road is going in a smooth way, suddenly I see a diversion. கொஞ்ச நேரம் நான் வேகம் எடுக்கலாம்னு பார்த்தா திடீர்னு பள்ளத்தை பார்க்கறேன். When I want to increase my speed a bit, I suddenly see a pit என் hole. வாழ்க்கை நிச்சயம் இல்லாம மாறிடுச்சு. My life has become more uncertain. குண்டும் குழியுமா மாறிடுச்சு. It is full of pit holes. நான் வேகம் எடுக்கும் போதெல்லாம் நான் பின்வாங்க வேண்டி இருக்கிறது. Whenever I want to increase my speed, I have to withdraw it. நான் சுகமா இருக்கணும்னு நினைக்கும் போது வாழ்க்கை திரும்பிடுது. When I want to be in a well-being condition, my life is taking a diversion. பாதையே மிகுந்த வேதனையாக மாறிவிட்டது. My path has become more painful. அந்த நிலையில நீ காலையில வந்திருப்பீங்களானா If you are here in that state today,
கர்த்தரை வார்த்தையை விசுவாசிக்க. Just trust the word of God. என் குண்டு குழிகள் எல்லாம் ஸ்மூத்தா மாத்துறதுக்கு என் தேவன் எல்லாவற்றையும் செவ்வையாக்க வல்லவர். My God is able to fix my path so that he will make all my pits and pit holes smooth. என் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. And I will not stumble when I walk. நான் நடக்கிறதல்ல, ஓடினாலும் இடற மாட்டேன். Not even walking, when I run I will not stumble. எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who will fix all our paths. எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற ஒரு தேவன் We have இருக்கிறார். a God who will fix all our paths. எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who fills everything by எத்தனை everything. பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? You believe இந்த this? கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. You accept the word of God as நீர் such today. நிரப்புவி. Lord, you will fill it, நீர் Lord. நிரப்புவி. You will fill it, நீர் Lord. நிரப்புவி. You will fill it, Lord. பள்ளங்களை எல்லாம் நிரப்புவி. You will fill all the pit holes. எல்லா அசௌகரியங்களை தேவன் சௌகரியமாய் மாற்றுவி. You will turn all the discomfort into comfort, Lord. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே. கரங்களை உயர்த்தியவரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாவற்றையும் சமமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who will make all the paths smooth. பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிற தேவன். He fills all the pit holes. என் தேவன் என் பாதைகளை செவ்வையாக்குவா. My God will fix my paths. எப்படி செவ்வையாக்குவா? How will He fix our path? முதலாவது கோணலானது எல்லாம் நேராக்கி செவ்வையாக்குவா. God will fix our path by making it straight. இரண்டாவது பள்ளங்களால் நிறைந்த பாதைகளை தேவன் நிரப்பி தேவன் செவ்வையாக்குவா. Number 2, God will fix our path by making it smooth. மூன்றாவது கடைசியாக எப்படி கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குவா? Number 3, how will the Lord fix our path? எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். Ezra chapter 8 and verse 21. எஸ்ரா சொல்லுகிறார், அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். Ezra says, by the canal that flows toward Ahava, I announced a fast. I told the people not to eat any food. In that way, we made ourselves humble in God's sight. We prayed that He would give us and our children a safe journey. We asked Him to keep safe everything we owned. அதுல முக்கியமான ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். There's an important word where I want to highlight. செவ்வையான வழியை தேடுகிறதற்கு நான் அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். So I announced a fast so that we find a very safe journey. ஆண்டவர் செவ்வையான வழியை தேடுறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும். The Lord should give me to find a very safe place. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இப்போ எஸ்ரா ஒரு பயணத்துல முக்கியமான பயணத்துல இருக்கிறார். So now Ezra is in a very important journey. தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்ட வேண்டும். So he wants to rebuild the church of God. முக்கியமான உத்தரவாதத்தோடு பெரிய உத்தரவாதத்தோடு இந்த மனிதன் போகிறார். He is going with a big responsibility now. அவருக்கு முன்பாக 3 காரியங்கள் அவரை ரொம்ப சிந்திக்க வைக்கிறது. And there are 3 important things before him which made him to think. அவர் சொல்லுகிறார், முதலாவது எங்களை பற்றியே எங்களுக்கு ஒரு கன்சர்ன், எங்களுக்கு ஒரு கவலை வந்து விட்டது. He
says we are more concerned about our own personal lives. இரண்டாவது எங்கள் பிள்ளைகளை பற்றி எங்களுக்கு ஒரு பெரிய கவலை வந்து விட்டது. Next he says we are concerned about our progenies, our children. மூன்றாவது எங்களுடைய உடைமைகளை பற்றி எனக்கு ஒரு கவலை இருக்கிறது. Number 3 he says we are concerned about our possessions. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. Look at the word that he says. எங்களுக்காக, for us, எங்கள் பிள்ளைகளுக்காக, for our children, எங்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களுக்காக, and for the things that we own, நாங்க சரியான ஒரு பாதையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு உபவாசம் பண்ண ஆரம்பித்தோம். So we started to make a fast so that we will find a safe journey. நான் நினைக்கிறேன் இவனுடைய ஒரே ஒரு கவலை என்னவென்றா, தானும் சரி தாம் பிள்ளைகளும் சரி பயணத்தில் அவன் கொண்டு போகிற எல்லா பொருட்களும் பாதுகாப்பா இருக்க வேண்டும். So his only concern is that he himself and his progenies and his possessions should be very safe in the travel. நான் நினைக்கிறேன் நம்ம எந்த பாதையை தெரிந்தெடுத்தாலும் நாம பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். I think no matter whichever path we choose, we give more importance to safety. நீங்க இங்க இருந்து சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போகணும்னா ரெண்டு வழிகள் இருக்கிறது. So if you want to go from Chennai to Pondicherry, there are two ways. ஒன்று ஈசிஆர் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்கு. So one is through ECR road. இன்னொரு ரோடு திண்டுக்கல் வழியா திண்டிவனம் வழியா நாம பாண்டிச்சேரிக்கு போகலாம். The other one is through Dindivanam. இந்த ரெண்டு பாதையில கொஞ்சம் நல்ல யோசித்து நிதானிக்கிறவங்க எந்த வழியை தெரிந்தெடுப்பாங்கன்னா திண்டிவனம் வழியா போறது தான் தெரிந்தெடுப்பாங்க. So people who discern and think well about this, they will choose a path through Dindivanam. இங்க இருந்து பெங்களூர் போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. There are two ways to go to Bangalore from here. ஒன்று நமக்கு இருக்கிற ரெகுலர் கிராண்ட் ட்ரங்க் ரோடு இருக்கு. So the number one is a regular Grand Trunk road. இன்னொன்று சித்தூர் வழியா போலாம். The other one is through Chittoor. உண்மை என்னன்னா ரெகுலரா போற ஹைவேஸ்ல போறதை விட சித்தூர் வழியா போனீங்கன்னா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். அதுடைய கிலோமீட்டர் குறைவு. Truly to say, if you take the path through Chittoor, that will be you will reach very soon and the kilometers are very less in that way. ஆனால் அநேகர் சீக்கிரமா போகிற பாதையை விட்டுட்டு லாங்கா போற பாதையே போலான்னு போறாங்க. But many people choose a path that will take them in a long distance rather than a short distance. இந்த ஈசிஆர் ரோடு ஆனாலும் சரி, இந்த சித்தூர் போற ரோடு ஆனாலும் சரி, ஏன் அநேகர் தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க தெரியுமா? No matter whether it might be ECR road or Chittoor road, why people don't choose those roads? இந்த ரோட்ல ஒரு நீண்ட பகுதியில நடுவுல தடுப்பணை இல்லை. So it's because in that way there is no obstacle or stoppage in between. இல்ல, there is no பேரிகேஷன் அல்லது மீடியன் அங்க இல்ல. There is no median on the way. அதனால எதிர்த்து வர்றவங்க கண்ணாபனான்னு ஓட்டிட்டு வந்தாங்கன்னா நம்மள மோதிடுவாங்க. So if the person who comes on the opposite side, if he comes in the wrong way, he will hit us. விசேஷமாக வளைவுகள் ரொம்ப ஆபத்தானதா மாறிடுது. Especially the bends and curves are very dangerous. இந்த ரோடு நல்லா இருந்தா கூட பாதுகாப்பு இல்லாத ரோடா மாறிடுது. Though those roads are good, that becomes unsafe. அதனால அநேகர் அதுல போக மாட்டாங்க. So many people will not choose that. சில வேளையில இந்த மாதிரி ரோட்ல போனா டோல் ஃபீஸ் கூட கம்மியா இருக்கும். Sometimes when you go through that path, the toll fees is also very low. ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காசு எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, அந்த ரோடு வழியாவே போலாம். But they choose those roads no matter even if they want to pay an extra amount. ஏன் தெரியுமா? Now why? பத்திரமா போய் சேரணும். Because they have to reach safely. அரை மணி நேரம் சீக்கிரமா போய் சேர்றோமான்றதை விட சுகமா போய் சேர்றோமா அதான் முக்கியம். So reaching early is not important, reaching safe is more important. இங்கே எஸ்ரா ஒரு பயணத்தை எடுக்கிறார். So here Ezra takes a journey. அவர் சொல்லுகிறாரு, நாங்க எல்லாம் உபவாசம் பண்றோம். He says we announce a fast. கர்த்தருடைய முகத்தை தேடுறோம். We seek the face of the Lord. எதற்காக தெரியுமா? You know for what? எங்களுக்காகவும் சரி, it is for ourselves, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி, it is for our children, நாங்க கையில கொண்டு போகிற எல்லா உடைமைகளும் பத்திரமா போய் சேரணும். and also we should have a safety for all the things that we own in our இவன் hands. உபவாசத்தை கூப்பிட்டான். So he announced a fast. வேதம் சொல்லுகிறது, இந்த உபவாசம் பண்றதுக்கு பதிலாக உலகத்திலிருந்து அல்லது தேசத்திலிருந்து ராஜாவிட்டிருந்து கூட ஒத்தாசை வருவதற்கு வாய்ப்பு இருந்தது. So the Bible says rather than taking this fast, he also had ways where he can get support and help from king. 22ஆம் வசனம் பாருங்க. Verse 22. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன்.
I was ashamed to ask king for soldiers and horsemen. They could have kept us safe from enemies on the road. அப்ப ராஜா வந்து குதிரை வீரரையும் குதிரைகளையும் ரதங்களையும் கொடுக்க அவர் ஆயத்தமா தான் இருக்கிறார். So which means the king was really ready to give his soldiers and horsemen for their safety. ஆனால் இந்த எஸ்ரா என்ன சொல்லி இருந்தார் தெரியுமா? But what did Ezra say there? ஏன் இவருக்கு வெட்கம் வந்தது? Why he felt ashamed? அவர் ராஜாவை பார்த்து இப்படி சொன்னாராம். He told the king this way. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். But we have told the king that our God would keep us safe. We said our God is gracious and helps everyone who looks to him, but he becomes very angry with anyone who deserts him. இந்த மாதிரி எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு? So how many times this has happened in our life? யாராவது நமக்கு உதவி செய்யற வர்றவங்களுக்கு When someone comes to help us, நம்ம சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? you know what is the word that we say? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. We don't want your help. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். Our God is with us. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். God will take care. கர்த்தர் எங்களை நடத்துவார். God will lead us. எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு பாதையை பார்த்தா பயமா இருக்கு. So after saying this, when you look at your path, it is very fearful. பேசாம வாயை மூடிட்டே இருந்திருக்கலாம் போல இருக்கு. We should have kept silent rather than இப்படி வேற சொல்லிவிட்டோம். We have uttered this word. கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டோம். We said God will take care of everything. கர்த்தர் நடத்துவார்னு சொல்லிட்டோம். We said God will lead us. இப்ப பார்த்தா பாதையே மோசமா இருக்கு. But now roads are very dangerous. நமக்கும் பாதுகாப்பு இல்ல, பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்ல, பொருளுக்கும் பாதுகாப்பு இல்ல. There is no safety for ourselves, our children, and also for the possessions that we have. இத சொல்லி விட்டதனால எஸ்ராவுக்கு வந்து இப்ப ராஜா கிட்ட போய் குதிரையும் வீரரையும் கேட்கிறதுக்கு வெட்கமா இருக்கு. So just because Ezra has uttered this word, he felt ashamed to ask for soldiers and horsemen for their safety. அதனால அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Now what did he say? நம்ம ராஜாட்ட போக வேணாம். Let us not go to the king. பரம ராஜாட்ட போலாம். We will go to the heavenly king. எல்லாரும் உபவாசம் பண்ணுவோம். Let us all fast. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். Let us all pray to the Lord. 23ஆம் வசனம் பாருங்க. Verse 23. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அந்த பாதுகாப்பை தேடினோம். So we didn't eat anything. We prayed to our God about all these matters. இந்த பாதுகாப்புக்காக தேவனை தேடினோம். We sought the help of the Lord for our safety. விளைவு என்ன? What happened? எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். And he answered our prayers. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்தார்? What did the Lord do? விண்ணப்பத்தை கேட்டருளினார். He answered our prayers. 31ஆம் வசனத்தை இப்ப பாருங்க. Verse 31. 31ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 31 says, நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. On the 12th day of the first month we started out. We left the canal that flows toward Ahava and we headed for Jerusalem. Our God helped us. He kept us safe from enemies and robbers all the way. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய கரம் எங்களை பாதுகாத்தது. So the hand of the Lord protected us. நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்முடைய பாதையை செவ்வையாக்குவார். I tell you, the Lord will fix our paths. எப்படி செவ்வையாக்குவார் தெரியுமா? How we will fix our paths? மூன்றாவது, நம்முடைய பாதையை பாதுகாப்பானதாய் மாற்றி தேவன் பாதையை செவ்வையாக்குவார். Number 3, God will fix our path by making it safe. தேவன் நம்முடைய பாதைக்கு பாதுகாப்பை தந்து பாதையை செவ்வையாக்குவார். God will fix our path by making it safe. பாதுகாப்பை தருகிறவர் நம்முடைய தேவன். He is the Lord who gives us protection. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. The God who keeps Israel will not sleep nor slumber. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. If the Lord doesn't protect the nation, it is vain for the soldiers to stay slumber. Stay awake. For the watchman to stay awake. It is vain for the watchman to stay awake. நாம கர்த்தருடைய பாதுகாப்பு மாத்திரம் நம்மேல் இல்லை என்றால் காவலாளிகள் விழித்திருக்கிறது வீண். So if the protection of the Lord is not upon us, the watchman stays awake in vain. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் If the Lord is with us, பக்கத்துல 1000 பேர், no matter வலது thousands may பக்கத்துல fall, 10000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாது. even 10,000 may fall on your right, it will not கர்த்தர் என்னை happen. காக்கிறவர், Our God is a protector. எனக்கு நிழலா இருக்கிறவர். He is my shadow. ஹல்லேலூயா. Hallelujah. என்னை தன்னுடைய உள்ளங்கைகளிலே வைத்திருக்கிறவர். He has kept me in his palms. அவர் நம்மை தன்னுடைய கண்ணின் மணியாக வைத்திருக்கிறார். He has kept me as the apple of an eye. நம்மை தொடுகிறவர்களை அவரை தொடுகிறவரை போல பாதுகாக்கிறார். He will also protect us. Those who touch us will touch him. இந்த இஸ்ராவுக்கு ஏன் இவ்வளவு பயம் வந்தது தெரியுமா? Why Ezra was so அவன் afraid? மேல அவ்வளவு பெரிய உத்தரவாதம். He had so big responsibility. ஜனங்கள் அவனை நம்பி வர்றாங்க. People are trusting me. அவனுக்கும் பாதுகாப்பு வேணும். He needs that protection. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். He needs protection for his children. பொருள்கள் எக்கச்சக்கமா வைத்திருக்கிறான். And he had so much of possessions. இவன் எவ்வளவு பொருள் எடுத்துட்டு வந்தான் தெரியுமா? You know what possessions he brought? கர்த்தருடைய
ஆலயத்தை கட்டுறதுக்கு காணிக்கைகள் எல்லாம் சவதரிச்சுட்டு இந்த பாதையில் அவன் கடந்து வரும்போது கூட குதிரை வீரர்களோ எந்த ராஜாவினுடைய எந்த பாதுகாப்போ இல்லாம இவ்வளத்தையும் எடுத்துட்டு வர்றான். So he collected all the possessions required for building the temple of God, and all the way he comes without any soldiers or any horsemen for protection. வழியெல்லாம் திருடர்கள், And they are robbers all the way, வழியெல்லாம் விரோதிகள். and there are enemies all the way. எப்படி எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? How will I get a protection? இவன் வைத்திருந்தது கொஞ்சம் ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம். When you look at the calculation that he had, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. Ezra 8:24, இவன் கையிலே அவன் 650 தாலந்து வெள்ளியை வைத்திருந்தான். he had 4 tons of silver things. அது அர்த்தம் என்னன்னா 24 டன் சில்வர் வைத்திருந்தான், வெள்ளியை கையில வைத்திருந்தான். He had 24 tons of silver. அடுத்தது வேதம் சொல்லுகிறது 100 தாலந்து நிறையான வெள்ளி பொருட்கள். And he also had 100 talents. 100 talents of silver. அதுல பார்க்கும்போது அதுல பார்த்தா 100 talent வெள்ளி அப்படின்னா அதுல 4 டன் சில்வர், 4 டன் வெள்ளி பொருட்கள் பாத்திரங்கள் கையில இருக்கு. So which means it accounts to 4 tons of silver things. அடுத்தது வேதம் சொல்லுகிறது 100 தாலந்து பொன். And again he had 100 talents of gold. 100 talent of goldனா 4 டன் கோல்டு வச்சிருக்கான், which is equal to 4 tons of gold. 4 கிராம் வச்சிருந்தாலே விட மாட்டேங்கிறான். So they will not spare us if we have 4 grams of gold. இவர் வச்சிருக்க 4 டன் கோல்டு வச்சிருக்காரு. But he had 4 tons of gold. 4 டன் வெள்ளி பாத்திரங்கள் வைத்திருக்காரு. He had 4 tons of silver things. 24 டன் சில்வர் காயின்ஸ் வச்சிருக்காரு. And he had 24 tons of silver coins. கொஞ்சம் காசாங்க இது. So is this a meager amount? இவ்வளத்தையும் எடுத்துக்கிட்டு ராஜாட்ட தைரியமா சொல்லிட்டு வந்துட்டார், உங்க பாதுகாப்புல எங்களுக்கு தேவையில்லை, கர்த்தர் எங்களை பாதுகாப்பார் சொல்லிட்டு வந்துட்டார். Having taken all this, he told confidently to the king that the Lord will take care of, he will keep us safe. ஆனால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்றார். But see how good is our God. சுய புத்தியின் மேல் சாயாமல் He did not lean on his own முழு understanding. இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து And when you trust the Lord with all your heart, வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைப்பாயானா and if you acknowledge God in all your உன் ways, பாதைகளை தேவன் பாதுகாப்பார், செவ்வையாக்குவார். God will fix your path by keeping it straight. இந்த காலையில விசுவாசிங்க, You believe this morning. நான் போகிற பாதை எவ்வளவு ஆபத்து நிறைந்ததா இருக்கலாம். No matter how dangerous the path that might be, எங்க திரும்பினாலும் திருடனா இருக்கான், there are robbers all the way. எங்க திரும்பினாலும் சத்ருவா இருக்கான், I have enemies wherever I turn. எங்க திரும்பினாலும் விரோதியா இருக்கிறான். I have all the enemies wherever I see. வழிபறி செய்கிறதுக்கு எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. People are waiting to rob from me. எப்பொழுது இவன் விழுவான், இவனை நாம பிடிப்போன்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. People are waiting when I will fall, when they want to snatch me. நம்ம எப்பொழுது விழுவோம் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. They are waiting for a fall always. எப்பொழுது நம்மகிட்ட இருக்கிற அபகரிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க. They always want and plan to confiscate things from us. ஒருவேளை இந்த காலையில சில பேர் நீங்க சொல்லலாம், Maybe this morning some people may say, யாரை நம்புறதுனே தெரியல பாஸ்டர், I don't know whom to trust, pastor. யாரை நம்பி இத மனசுல இருக்கிறது சொல்றதுனே தெரியல, I don't know who should I trust and tell and open my heart. பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கையில நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். I am going in an unsafe life. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, உன் பாதைகளை நான் செவ்வையாக்குவேன். I will fix your path. நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது, When you fast and pray, நீ என்னை நினைக்கும் போது, when you look at me, உன் வழிகளை எனக்கு ஒப்பு கொடுக்கும் போது, when you commit your ways to என் me, மேல் நீ நம்பிக்கையா இருக்கும் போது, when you trust me, உன் பாதுகாப்பு என்னுடைய உத்தரவாதமா இருக்கும். your safety is my responsibility. ஹல்லேலூயா. Hallelujah. நான் உன்னை பாதுகாப்பேன். I will protect you. கர்த்தர் என்னை காக்கிறவர், He is the one who keeps me. எனக்கு நிழலா He இருக்கிறவர், is my shadow. பகலிலும் இரவிலும் என்னை பாதுகாக்கிறவர், Day and night He is the one who keeps me. எனக்கு உதவி செய்கிற ஒரு கன்மலை இருக்கிறார். And there is a mountain that helps me. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் என்னை காப்பார். The Lord, the maker of heaven and earth, will என் keep me. வழியெல்லாம் எனக்கு பாதுகாப்பை தருவார். And He will keep me all the way that I go through. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் என்னை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருப்பார். The Lord will not leave me nor forsake me until I complete His இந்த will. தேவன் நம்முடைய தேவன், This God is our God. என்றென்றும் நம்முடைய தேவன். And He is a God forever. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். He will lead us until our மரண death. பரியந்தம் He நடத்துவார். will lead us until death. அவருடைய புயங்கள் எனக்கு ஆதார். And He is His அந்த shield. தேவன் எனக்கு புகலிடம். And He is my refuge. ஓ அவர் நல்லவர். And He is good. இந்த காலையில விசுவாசிப்போம், You believe this morning? கர்த்தர் என் பாதைகளை செவ்வையாக்குவார். God will fix my paths. எப்படி செவ்வையாக்குவார்? How He will fix? கர்த்தர் என்னுடைய எல்லா கோணலையும் நேராக்கி செவ்வையாக்குவார். God will fix a path by making it straight. இரண்டாவது எப்படி செவ்வையாக்குவார்? Number 2, how He will fix? கர்த்தர் என்னுடைய குண்டு குழிகளை மேடு பள்ளங்களை எல்லாம் சமவெளியாக்கி கர்த்தர் என்னுடைய பாதைகளை செவ்வையாக்குவார். God will fix a path by making it smooth. மூன்றாவது எப்படி கர்த்தர் என் பாதைகளை செவ்வையாக்குவார்? How will the Lord fix my path? என் வழியெல்லாம் எனக்கு பாதுகாப்பை தந்து கர்த்தர்
என் பாதைகளை செவ்வையாக்குவார். God will fix our path by making it safe. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய அதிசயங்களை விவரிப்பேன். I shall not die but live, and I will describe the works of ஒருவேளை God. இன்னைக்கு காலையில வந்திருக்கும் போது பிசாசு உங்கள் இருதயத்துல பயத்தை கொடுத்து உனக்கு என்னெல்லாம் ஆபத்து இருக்கு தெரியுமா அப்படின்னு உங்களை பயமுறுத்தலாம். Maybe as you are here this morning, the devil would have threatened you, saying that you know what are the dangers that you are going to encounter. இன்னைக்கு தைரியமா சொல்லுங்க. But you say confidently, நான் உன் கையில என் வாழ்க்கையை கொடுக்கல. I don't give my life into your hands. ராஜா கையில என் வாழ்க்கையை கொடுக்கல. I did not give my hand in the hands இந்த of the உலக king. அதிகாரத்தை நம்பி என் வாழல. I don't live trusting என் கம்பெனி கையில என் வாழ்க்கை இல்ல. My life is not in my company. என் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. My life is in the hand of God. நான் உபவாசத்தோடு கர்த்தரை தேடி இருக்கிறேன். And I have sought the Lord with fasting. அவருடைய முகத்தை நான் நோக்கி பார்த்திருக்கிறேன். And I have sought the face of the Lord. நான் அசைக்கப்படுவதே இல்லை. I will not be shaken. நான் அசைக்கப்படுவதே இல்லை. I will not be shaken. கர்த்தர் என் வழி முழுவதும் என்னை பாதுகாப்பார். My God will protect all my ways. கர்த்தர் எனக்கு துணையாய் இருப்பார். The Lord will be my helper. கர்த்தர் என்னை கண் கலங்காமல் பாதுகாப்பார். The Lord will be protecting me. நீங்க சொல்லுங்க தைரியமா, கையை நெஞ்சு மேல வச்சு சொல்லுங்க. Put your hand on your chest. கர்த்தர் என்னை காப்பார். The Lord will protect சொல்லுங்க, me. கர்த்தர் என்னை காப்பார். The Lord will protect me. கர்த்தர் என் வழி நெடுக என்னை காப்பார். The Lord will keep and protect me all my சொல்லுங்க, ways. கர்த்தர் என் பிள்ளைகளை காப்பார். The Lord will protect my children. கர்த்தர் என் குடும்பத்தை காப்பார். The Lord will protect my family. என் கையிலே கொடுத்திருக்கிற எல்லா உடைமைகளை கர்த்தர் காப்பார். The Lord will protect all the possessions that He has given நான் me. சுகமாய் போய் சேருவேன். I will reach very நான் safely. சுகமாய் போய் சேருவேன். I will reach very safely. எல்லாரும் எழும்பி நிற்போம். Let us all stand up. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த வரி எப்படி பாடலாம்? அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்துவான். மரண பரியந்தம் என்னை நடத்துவான். ஹalleluya. நல்ல சந்தோஷமா உற்சாகமா கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து பாடுங்க. பயப்படாம பாடுங்க. Sing without fear. எப்படி பாடணும்? How are we going to sing? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமா பாடணும். Yeah, we want to sing with joy. விசுவாசத்தோட பாடணும். We are going to sing with faith. கர்த்தரையே சார்ந்து பாடணும். And we will lean on the Lord and எத்தனை பேர் உங்க வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? how many of you want to commit your ways to the Lord? ஏதோ சொல்லுது, உன் சுய புத்தியில சார்ந்துராத. The Bible says don't lean on your own understanding. நீ கர்த்தர்ல நம்பிக்கை, and you trust the Lord. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைவு கூர். You acknowledge God in all your ways. எல்லா பாதையும் அவர் செவ்வையாக்கும். And He will fix all your paths. அழகா நடத்திட்டு போயிடுவார். He will lead you very beautifully. விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க. Amen. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களில் நாம் ஒருவரை. அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களில் ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் எனது தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் எனது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. இவரான் தீரத்தில் நயன் காட்டி என்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவரான் தீரத்தில் நயன் காட்டி என்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன்
Hallelujah. 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 என் பாதைகளை எல்லாம் செவையாக்குகிறதுக்காக Lord, you will fix all my paths. வனாந்திர மார்க்கமாக என்னை நடத்துவீர். You are the one who leads me through wilderness. ஆனால் வனாந்திரத்திலும் பக்க பலமாய் இருப்பேன். But you will be my support and helper in the wilderness. உம்முடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணுவேன். And you will make my light shine. என் பாதைகளை எல்லாம் செவையாக்குவேன். And you will fix all my paths. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விசுவாசித்து கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணும். Believe the word of God and raise your hands and praise God. ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை செவையாக்குகிறதற்காக Thank you for fixing our என் paths. பாதைகளை எல்லாம் செவையாக்குகிறதற்காக Thank you for fixing our paths. Oh hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. You are fixing my path right now. You are fixing my path right now. என் பாதைகள் எல்லாம் இப்பொழுது ஆண்டவர் ரிப்பேர் பண்ற எல்லாம் செவையாக்குகிறார். God is fixing your path. கோணலானது எல்லாம் தேவன் நேராக He is மாற்றுகிறார். making all the crooked paths உன்னை straight. நேர்வழியாய் நடத்தி வருகிறவர். And He is leading in the right path. இப்பொழுதே கர்த்தர் எல்லா இடங்களிலே இருளை வெளிச்சமாக The மாற்றுகிறார். Lord is making all the darkness shine now. எல்லா பள்ளங்களை சமவெளியாக The மாற்றுகிறார். Lord is fixing all the pit holes. into smooth. மேடுகளை எல்லாம் சமவெளியாக்குகிறார். The Lord is making all the roads smooth. ஹalleluya. கர்த்தர் எனக்கு தம்முடைய பாதுகாப்பை தருகிறார். God gives us a safety. கர்த்தர் பாதுகாப்பை தருகிறார். He gives us a protection. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.